ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவிலே முதல் முறையாக அப்படின்னு சொல்லலாம், யூடியூப்பில் முதல் முறையாக ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் போர் நின்று விட்டது, அது நிறுத்தப்பட்டு விட்டது என்பதை முதல் முறையாக ஃபர்ஸ்ட் லைன் அறிவித்திருக்கிறது. அதை நீங்கள் லைவ் பண்ணேன் நான், ஏன்னா உடனடியாக வீடியோ போட முடியாதனால 5 மணிக்கு அது அறிவிப்பு வந்து அவர்களுக்குள் பேசப்படுது. டொனால்ட் ட்ரம்ப் 5:32க்கு வந்து இதை அறிவிக்கிறார். அதாவது ட்விட்டரில் போடுறாரு. நம்ம 5:45க்கெல்லாம் இதை லைவாக போட்டு விட்டோம். நிச்சயமாக வந்து ஏன்னா இது ஒரு மிக பயங்கரமான ஒரு அறிவிப்பு. ஏனென்றால் எதிர்பாராத அறிவிப்பு, யாருமே எதிர்பார்க்கலை இந்த போர் நிறுத்தணும்னு சொல்லி. நின்றுவிடும் உடனே இன்றைக்கே நிற்கும் அப்படின்லாம் யாரும் எதிர்பார்க்கல. இதில் பல உள்குத்துகள் இருக்குது. அதாவது நம்ம 2-3 நாளாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, பல சேனல்களில் நம்ம தேசத்திற்காகவும் ஒரு தேசம் வெற்றி பெற வேண்டும், ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு போர் நடக்குது, அதில் வந்து நம்ம தேசம் வெற்றி பெற வேண்டும், நம்ம தேசம் தாக்குதல் நடத்த வேண்டும், நம்ம யாரும் வென்றுவிடக்கூடாது என்கிற ஒரு தேசப்பற்று காரணமாக பல வீடியோக்களை போட்டிருந்தாலும், இதுக்குள்ளே இந்த நாசத்துக்கு, இந்த தேசத்துக்குள்ளே இந்த தேசத்தை நாசம் செய்வதற்காக இறங்கி இருக்கக்கூடிய உள்குத்து வேலை செய்து இந்த போரை எதுக்காக வந்துச்சு, என்ன வந்துச்சுன்றதை நம்ம போடாமல் இருக்க மாட்டோம். இனி தொடர்ந்து அதை பற்றி நிறைய உள்குத்துகள் பற்றி நம்ம போட போகிறோம். ஸோ இப்போ இந்த போர் நிறுத்தம் என்பது முதலில் யூடியூப் வரலாற்றில் பல டிவிக்காரனுக்கே வந்து குழம்பி போய் இது ட்ரம்ப்போடைய ட்வீட் தானா அப்படின்னு தெரியாமல் பலர் குழம்பி இருந்தார்கள். அந்த நேரத்தில் நாம் வந்து அறிவித்திருந்தோம். இன்று பிற்பகலே வந்து நம்மளுடைய அமெரிக்க சோர்ஸ், ஒரு மிக முக்கியமான ஒரு சோர்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய உயரிய இடத்துல இருக்கக்கூடியவர், நிச்சயமாக அமெரிக்கா உள்ளுக்குள்ளே இந்த போரை நிறுத்துவதற்காக தீவிரம் காட்ட இறங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த தகவல் நமக்கு ஈவினிங்கே வந்தது. வந்துட்டு இருந்த போதும் அதை பற்றி நிறையா பேசினோம். அவர்கள் ஐநாவை சேர்ந்த ஒரு நண்பரும் பேசி கொண்டிருக்கும் போது நாட்டோ உள்ளே இறங்குது அப்படின்னாங்க. இது இந்தியாவுக்கு நல்லதில்லை அப்படின்னு. நாட்டோ எப்படி உள்ளே இறங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டர்க்கியோடைய ட்ரோன் உள்ளே வந்து விழுந்ததுன்னு நம்ம கேள்விப்பட்டோம். நேற்றெல்லாம் செய்திகள் போட்டோம். டர்க்கி ட்ரோன் வந்து இந்தியாவால் சுட்டு வீழ்த்தப்பட்ட ட்ரோன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா துருக்கி நாடு கொடுத்தது அப்படின்ட்டு. அதே மாதிரி கராச்சி போர்ட்டுக்கு துருக்கியிலேருந்து உடனடியாக ஒரு கப்பல் வந்தது அப்படின்னும் தகவல் வந்தது. இல்லை கராச்சி விமான நிலையத்திற்கு ட்ரோன்கள் வந்து இறங்கி இருக்கின்றன, இராணுவ தளவாடங்கள் வந்து இறங்கி இருக்கின்றனன்ற மாதிரியான ஒரு தகவல் வந்தது. அது கன்ஃபார்ம் பண்ண முடியாமல் இருந்தது. ஆனால் இந்தியா தாக்கி அளித்த ஒரு ட்ரோன் வந்து அங்கே டர்க்கியிலேருந்து வந்த ட்ரோன். ஸோ இப்போ வந்து துருக்கியோடைய ட்ரோனையோ இல்லை துருக்கியோடைய படைகள் அங்கே வந்து பாகிஸ்தானுக்கு உதவுவதற்காக வந்தவர்கள் மீதோ ஏதாவது ஒரு தாக்குதல் நடந்தால், ஏன்னா நாட்டோ நாடுகள் எல்லாமே களம் இறங்கும் அப்படின்றது தான் அந்த சட்ட விதியில் உள்ளதாக ஐநாவை சேர்ந்த அந்த நண்பர் நமக்கு சொல்லியிருந்தார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டோ மீது அதாவது துருக்கி நாட்டோடைய உறுப்பு நாடு, துருக்கி மேலே கை வச்சாலே நாட்டோ நாடுகள் அமெரிக்கா உட்பட எல்லாரும் களம் இறங்கி ஆக வேண்டும் என்றது சட்ட விதி. காரணம் என்னென்னா, காலமாக 2.5% இராணுவத்துக்கு அந்த நாடுகள் ஒதுக்கும். எது நாட்டோவுக்கு ஒதுக்கும். இப்போ உறுப்பு நாடுகளாக இருக்கக்கூடிய எல்லா நாட்டோவை சேர்ந்த நாடுகள் எதுவாக இருந்தாலும் அந்த நாடுகள் தங்களுடைய வருமானத்தில் 2.5% நாட்டோ படைகளுக்கு செலவு செய்தாக வேண்டும்ன்றது சட்டம். அதே நேரத்தில் இந்த நாடுகள் மீது தூசி துரும்புப்பட்டாலும் அது எந்த நாடாக இருந்தாலும் அதற்கு எதிராக எல்லா நாடுகளும் களம் இறங்க வேண்டும் என்பதும் ஒரு விதி. அந்த வகையில் இந்தியாவுக்கு நாட்டோ வந்து அடுத்து நெருக்கடி கொடுக்கறதுக்கான ஒரு வேலையை அவர்கள் செய்கிறாருன்னு. இப்போ ஜிபே கட்டி பிடிச்சார்ல நம்ம அரபு நாடுகளை சேர்ந்த பலரை கட்டி பிடிச்சி அப்படியே முத்தம் கொடுப்பார்ல, இவர்கள் யாருமே இந்தியாவுக்கு சப்போர்ட் இல்லை. அவர்கள் எல்லாமே பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலை தான் இருந்தது. அது நம்ம வந்து தேச விஷயம் கருத்தி நம்ம அதை முன்னாடியே போடலை. ஏன்னா அவர்களுக்கு சாதகமாக இருந்தார்கள். நாட்டோ படைகளை விவரமாக துருக்கி வந்து இந்தியாவுக்கு எதிராக திசை திருப்புவதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருந்தது. இது வேறு சீரியஸான ஒரு இஷ்யூவில் நோக்கி போய் கொண்டிருந்தது. இந்தியா மீது தாக்குதல் நடத்திய அந்த 6 பேர் யார் அப்படின்றத பற்றிய கேள்விகளை சர்வதேச நாடுகளுக்கு இந்தியா தெளிவாக விளக்கவில்லை, அதற்கான ஆதாரங்களை கொடுக்கவில்லைன்னு ரூபியோ, அதாவது அமெரிக்காவுடைய இணையமைச்சர், வெளியுறவுத்துறை இணையமைச்சர், இந்தியா பாகிஸ்தான் விவகாரங்களை கவனிக்கக்கூடிய இணையமைச்சர் சொல்லிக்கொண்டே இருந்தார். முதல் விஷயமே அவர் அதை தான் சொன்னது. அதே நேரத்தில் ஜேடி வான்ஸ்டர் நேற்று கேட்டாங்க, இல்லைங்க நாங்கள் அவங்க விஷயத்தில் எப்படிங்க தலையிட முடியும்னு சொல்லிட்டு இருந்தால் கூட, ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, நேற்று இரவு முழுவதும் நடந்த ஒரு நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த முடிவு எட்டப்பட்டிருக்கிறது, 2 நாடுகளும் போர் நிறுத்தம் செய்வதற்கு ஒப்புக்கொண்டு விட்டார்கள்னு ட்ரம்ப் ட்வீட் போட்டிருக்காரு. அதை வச்சு தான் நம்ம பிரேக்கிங்கே போட்டோம்.
அதற்கப்புறம் நம்ம விசாரித்து நம்ம சோர்ஸை கேட்டோடனே ஆமாம் நாங்கள் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அதை உறுதி செய்ததுனால தான் நம்ம வந்து லைவில் போட்டோம். இந்த மாதிரி இப்போ சற்று முன்னர் லைவ் போட்டோம், போர் நின்று விட்டதுன்னு. அதற்கப்புறம் தான் நம்மளுடைய வெளியுறவுத்துறையை இப்போ தான் 6 மணிக்கு தான் ப்ரெஸ் மீட் வச்சு போர் நிறுத்தம் வந்ததாகவும், இவர்கள் போட்டிருக்கிறது என்னென்னா சாயந்தரம் 3:30 மணிக்கு மேலே திடீர்னு டாக்ஸ் நடந்தது, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இது பாகிஸ்தானுக்கு பேச்சுவார்த்தை நடந்ததாகவும், போர் நிறுத்தத்திற்கு அவர்கள் தான் அழைப்பு விடுத்தார்கள், நம்ம கால் பண்ணாங்க, அப்போ நம்ம பேசிட்டு சரின்னு நம்மளும் வந்து ஒத்துக்கிட்டோம், எனவே போர் நிறுத்தம் இருக்குது, தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்லேருந்து சொல்லியிருக்காங்க. Pakistan called the Director General of Military Operations of India at 15:35 hours earlier this afternoon. It was agreed between them that both sides would stop all firing and military action on land and in the air and sea with effect from 1700 hours Indian Standard Time today. Instructions have been given on both sides to give effect to this understanding. The Directors General of Military Operations will talk again on the 12th of May at 1200 hours. Thank you. சரியா, விஜய் சொல்லியிருக்காரு. அதிகாரி விஜய் அவர் தான் 2-3 நாளாக கொடுத்துட்ருக்காரு இல்லையா. ஸோ வந்து இது வந்து இந்தியா பாகிஸ்தான் போர் நின்று விட்டது அப்படின்றத நம்ம உறுதியாக எடுத்துக்கொள்ளலாம், அறுதிட்டு சொல்லலாம். ஏன்னா நம்ம உறுதியாக சொல்லிட்டோம், பிரேக் பண்ணிட்டோம். முதல்ல எந்த சேனலும் தமிழ் சேனலும் பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பிரேக்கிங் போடுவதற்கு முன்பே முதல்ல தமிழ்நாட்டில் உடைச்சது நம்ம தான். அதாவது போர் நின்று விட்டதுன்னு அது பெரிய ரிஸ்க். ஏன்னா ஏதாவது போகஸ் ஐடியில் வந்து அதை எடுத்து போட்டோம்னா பெரிய அசிங்கமாயிரும். அதை செக் பண்ணுறதுக்கே நிச்சயமாக தம்பி வளவன் ஒரு பக்கம் செக் பண்ணிகிட்டு இருந்தார், நம்ம ஒரு பக்கம் செக் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணி, ஏன்னா க்ரெடிபிலிட்டி போயிடும். அதோடு நான் ஊற்றி மூடிட்டு போயிட வேண்டியதான் தவறான தகவலை கொடுத்தா. ஏன்னா நம்ம தவறான தகவல் கொடுக்குறவனே தவறான செய்தி போடுறோன்னா ஓட்டிகிட்டு இருக்கோம். இப்போ நம்மளே தவறான தகவல் கொடுத்தோம்னா அது பெரிய பிரச்சனையாகிறதுக்காக மிக தீவிரமாக நம்ம சோர்ஸ்ட்டு எல்லாமே வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சோர்ஸ்ட்டெல்லாம் உடனடியாக விசாரித்து, ஐநாவில் இருப்பவர்கள், உயர் பதவியில் இருப்பவர்கள், அவர் உயர் லிங்கில் இருக்கவங்ககிட்டலாம் விசாரித்து இதை நம்ம அறிவித்தோம். எனவே போர் நின்று விட்டது. ஒரு பெரிய நிம்மதி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் 6 பேர் வந்து அடித்தான், அவனை இன்னும் நம்ம பிடிக்க முடியல, எவனே தெரில. ஸோ அதுக்கப்புறம் அவன் பதிலடின்ற பேரில் அது வந்து தேசபக்தின்ற வந்து இதில் வந்துடும். பாகிஸ்தான் ஏற்கனவே தேசபக்தியில் இந்த பதிலடியில் நமக்கு எதுலேயும் உடன்பாடு இல்லையானா, இந்த இவன் இருக்கான மசூர் அசாத் வீட்டை அடித்தது நம்ம 100% வரவேற்கிறோம். ஏன்னா அந்த தீவிரவாத முகாம்களை இந்தியா முதல் நாள் அடித்தது மிகப்பெரிய வரவேற்கக்கூடிய ஒரு செயல். அதற்கப்புறம் நடந்த விஷயங்கள் நம்ம மேலே அவங்க இதை போட்டது, அதை தடுத்ததும் ஒரு பெரிய விஷயந்தான். இந்தியா வந்து எவ்வளோ இதில் இருக்குன்றது தெரியும். ஆனால் பல்வேறு சர்ச்சைகளும் வந்தது. நம்மளுடைய ரஃபேல் விமானங்கள் 5 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக பாகிஸ்தான் சொல்லிச்சு. சர்வதேச ஊடகங்கள் 3ன்னு போட்டுச்சு. 90,000 கோடி ஒரே இரவில் இந்தியாவுக்கு நஷ்டம்லாம் போட்டாங்க. அதை இந்தியா ஒப்புக்கொள்ளவில்லை, உறுதி செய்யவில்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து பல்வேறு சர்ச்சைகளுக்குள்ளான ஒரு தாக்குதலாக இது 2-3 நாட்களாக வட இந்தியாவில் குறிப்பாக பார்த்திங்கன்னா பஞ்சாப் மக்கள் நிம்மதி இழந்து விட்டார்கள். குஜராத்லேயும் சரி, ராஜஸ்தான்லேயும் சரி பவர் கட்டு, காஷ்மீரில் எப்பயும் போல் திருப்பி பழைய குருடி கதையை திரடைன்ற மாதிரி கரண்ட்டும் கட்டு, அந்த மக்கள் நிம்மதியாக தூங்க முடியல. பலர் வீடுகளில் வந்து இந்த சிறிய வகை ராக்கெட்டுகளையும் பீரங்கி குண்டுகளையும் ஏவி காலி பண்ணி விட்டாங்க. ஸோ இதெல்லாம் இருந்தது. ஒரு வழியாக போர் நின்றது வந்து நமக்கு நல்லது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அங்கே சண்டை போடுறதன் வாயிலாக இங்கு விலைவாசி இன்னொரு 3-4 நாள் போரை உயர்த்தி கண்டினியூ ஆகியிருந்தாலே எல்லா விலைகளும் உயர்ந்திருக்கும். பெட்ரோல் டீசல் விலையை இவர்கள் உயர்த்தி ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருப்பார்கள். இன்னும் இப்போ கூட இதை காரணம் காட்டி ஏற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இந்தியா முழுவதும் நாசமாக போகும். 150 கோடி மக்களுக்கும் பாதிப்பு வரும். சரியா, அப்படி ஒரு நிலை இருந்தது. நல்ல வேளையாக இந்த போர் நின்று விட்டதாக ட்ரம்ப் அறிவிச்சிருக்கார். ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, காமன் சென்ஸை பயன்படுத்தி 2 பேர் ஒத்துக்கிட்டாங்கன்னு நக்கலாக தான் சொல்லியிருக்காப்புல. பொது புத்தியை பயன்படுத்தி, அதாவது அவங்களாம் காமன் சென்ஸ் இருக்கான்னு கேட்பாங்கல்ல, இருக்குது அப்படின்னு சொல்லி இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒப்புக்கொண்டிருக்கிறது அப்படின்னு நக்கலாக சொல்லியிருக்காரு. அதனால் போர் நிறுத்தத்தை செய்து விட்டார்கள்னு இந்தியா MEAவும் நாங்களாக பேச்சுவார்த்தை நடத்தணுன்ற மாதிரி ஒரு இதை போட்டிருக்கு. அப்போ ட்ரம்ப் சொல்கிறது பொய்யான்ற மாதிரியான ஒரு இது இருக்குது. எல்லாமே ஒரு வடை தான், மாற்றி சொல்லுவாங்க. அவன் பாதி பொய்ய சொல்லுவான், அவன் பாதி பொய்ய சொல்லுவான். ஆனால் ட்ரம்ப் வந்து அதை என்னென்னா நாங்கள் தான் பேசி விட்டோம்னு சொல்லி முடிச்சு விட்டாப்புல ஆட்டையை. ஸோ அதுக்கப்புறம் MEAவும் ஒத்துக்கிட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு, யார் பேசி முடிச்சிங்களோ, எத்தனை மணிக்கு பேசி முடிச்சிங்களோ அது பிரச்சனை இல்லை. சண்டையை நின்று போச்சுன்னா எல்லாருக்கும் சந்தோஷன்ற மாதிரி பொதுமக்களுக்கு சந்தோஷம். ஏன்னா இந்த சண்டை தொடர்ந்து இருந்தால் எந்த அதிகாரியும் சாக மாட்டான், எந்த பிரதமரோ துணை பிரதமரோ அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ எம்பிக்களோ கவுன்சிலர் கூட சாக மாட்டான்.
சாகிற பூரா ஏழை எளிய மக்களும் நடுத்தர மக்களும் பொதுமக்களும் தான் சாவான். எனவே நல்ல வேலை இந்த போர் நின்றுச்சு அப்படின்றத நம்ம ஒரு சந்தோஷமாக ஏற்றுக்கலாம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு நான் வரேன். இனி என்ன உள்குத்துலாம் நடந்ததுன்றது நாளையிலேருந்து டீட்டெயிலாக போடலாம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.